இந்த பாட்டி பசிக்குதுன்னு சொல்லி இந்த பையன் கிட்ட சாப்பாடு கேட்கறாங்க. அந்த பையன் கிட்ட எதுவும் இல்லன்னோன, தான் வச்சிருக்க ஒரு ஆப்பிள அந்த பாட்டி கிட்ட குடுக்குறான். அந்த பாட்டி அந்த ஆப்பிள வாங்குனவங்க தூக்கி கீழயே போட்டுர்றாங்க. இப்ப அந்த ஆப்பிளுக்குள்ளேருந்து இந்த பையன் ஒரு கல் எடுக்குறான். அது ஒரு வைரக்கல். இப்ப அந்த கல்ல பார்த்துட்டு அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "இது ரொம்பவே அதிர்ஷ்டமான கல். இந்த கல் யாருக்கும் குடுத்துறாதன்னு" சொல்றாங்க. இந்த கல்லு பல சாபத்த போக்கும்ன்னு சொல்லி அந்த கல்ல தன்னோட நெத்தியில வைக்க சொல்றாங்க. அப்படி நெத்தியில வச்சதுமே அந்த பாட்டி அங்கருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. இப்பதான் அந்த பையன் நல்லா அந்த கல்ல பார்க்குறான். அந்த கல்லுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு ஒரு ராஜகுமாரியா இருப்பா. அவள ஒரு மந்திரவாதிய அடைச்சு வச்சிருப்பான். இப்ப இந்த பையன் என்ன பண்றான்னா, பையன் அந்த கல்ல ஒரு சந்தைக்கு எடுத்துட்டு வரான். என்கிட்ட வைரக்கல் இருக்குன்னு அங்க ஒரு வியாபாரி கிட்ட காட்டுறான். அவர் வாங்கி அந்த கல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது கல்லு மாரி தெரியல. ஒரு பழத்தோட கொட்டை மாரி தான் இருக்கு. எங்களையே ஏமாத்த பார்க்குறியான்னு கேட்கிறாரு. அங்க உள்ள எல்லாருமே அந்த கல்ல இப்ப வாங்கி பார்க்குறாங்க. இது மந்திர கல்லுன்னு சொன்னோனே கல்ல வாங்கி பார்க்குறேன். எல்லார் கண்ணுக்கும் அது வெறும் பழத்தோட கொட்டை மாரி தான் இருக்கு. இந்த பையன் கண்ணுக்கு மட்டும் தான் அது வைரக்கல் மாரி தெரியுது. எங்களே ஏமாத்த பார்க்குறியான்னு அங்க உள்ள எல்லாரும் இந்த பையன தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பையன் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். மறைஞ்சு போனவன் அந்த மந்திர ஜம்காலத்துல 2 பேர் பறந்துகிட்டு இருக்காங்க. இவனும் வந்து அந்த ஜம்காலத்துல ஏறிடுறான். இப்போ 3 பேரும் சேர்ந்து ஆகாயத்துல அந்த மந்திர ஜம்காலத்துல பறந்துகிட்டு இருக்காங்க. ஐஸ் மலையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போனவங்க என்ன பண்றாங்கன்னா, பெரிய பனி புயல் இவங்கள தாக்க ஆரம்பிக்குது.